ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கசார்ட்டாவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டல் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 4 கிலோமீட்ரு. டைம் இப்போ நைட்டு 12:30 மணி. ஆள் நடமாட்டமே இல்லை. அங்கங்கே இருட்டாக இருக்குது, அங்கங்கே லைட் இருக்குது. ஸோ நிறைய ஏரியா ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஹோட்டல்கிட்ட வந்துட்டேன். இது ஹோட்டலு, இது நம்ம ரூமு. செக்இன்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. இது ஹோட்டல் ரொம்ப பெருசாக, ரிசப்ஷன் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கா. அது காலையில் நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இது பாருங்கள், இது ரூமும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி பில்டிங் மாதிரி இருக்குது. ஹோட்டலு மேரியாட் தான் பாருங்கள். நைட்டு இது கசார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நடந்து வந்தால் ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். நான் அவ்வளோ நேரம் நடந்தேன். சரி, சில ஏரியா தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வீடியோவில். இது ரூமில் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் எல்லாமே எம்டி. நார்மலாக வெல்கம் நோட்டு, வெல்கம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே. அது மாதிரி ஒரு 4 days ஸ்டே பண்ணியிருந்தேன். 4 daysம் இவங்க எதுவும் ரீஃபில் கூட பண்ணலை இங்கே. இதான் பாருங்கள், என்னோடய ரூம்லேருந்து ரிசப்ஷனோட வியூ. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் கீழே தெரிகிறது தான் ரிசப்ஷனு. இது என்னன்னு தெரியல. இது பாருங்கள், கீழே நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இப்போ இதுதான் ரிசப்ஷன். ரைட் சைடில் டைனிங் ரூம். இது ஸ்கை அப்படியே சீலிங்கில் கிளாஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. இது கண்ட்ரி சைடு இருக்குது. ஆனால் சிட்டி சைடு நீங்கள் போனோன்னா ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் நடந்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா கேப் பிடிக்கணும். பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. இந்த ஹோட்டல் நேம் பிளாசா கசார்ட்டா, மேரியாட்டோட குரூப்பு. நிறைய பார்க்கிங் வச்சுருக்காங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்து இந்த ஹோட்டல்.